குமுதம் பக்தி நேயர்களுக்கு அன்பான ஒரு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆவணி மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை 28/8/2024. நாளெல்லாம் திருநாளே 28/8/2024. இன்று புதன்கிழமை, குரோதி வருடம் ஆவணி மாதம் 12ஆம் நாள். இன்றைய திதி நவமி காலை 6:11 மணி வரை, பின்னர் தசமி. மறுநாள் காலை 5:14 வரை, பின்னர் ஏகாதசி. இன்றைய நட்சத்திரம் மிருகசிரிஷம். இரவு 8:36 வரை, பின்னர் திருவாதிரை. யோகம் நாள் முழுதும் சித்த யோகம். இன்றைய நாள் சமநோக்கு நாள். சந்திராஷ்டமம் காலை 8:42 மணி வரை துலாம் ராசிக்கு, அதன் பின்னர் விருச்சகம் ராசிக்கு. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு திசை. பரிகாரம் பால். கரணம் கரஜை வணிஜை பத்ரம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை. மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய சிரார்த்த திதி தேய்பிறை தசமி. இன்றைய விசேஷம் திதி அவமாகம். நம்முடைய அன்பு நேயர்களுக்கோசரம் தினம் ஒரு தகவல் அப்படின்ற ஒரு அற்புதமான தகவலை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் எடுக்கும் பொழுது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சொல் பேச்சு கேட்க வேண்டும். அதேமாரி புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்போ இந்தமாரி ஒரு விஷயத்தில் நம்ம எந்தமாரி ஒரு பரிகாரத்தை செய்தால் நமக்கு அது ஒரு வெற்றி முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா, தென்னம்பிள்ளை. இந்த தென்னம்பிள்ளை நீங்கள் பிறந்த கிழமை அன்று தானமாக மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு வந்தீர்கள் என்றால் உங்களோட குழந்தைகள் சொல் பேச்சையும் கேட்கும். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திரபாக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலைகளும் உருவாக்கி கொடுக்கும். சரிங்களா? இன்றைய 12 ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது என்பதனை பற்றி இன்று நாம் பார்ப்போம். மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டிய நாட்களாக இருக்கிறது. உடல் சோர்வு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக நிதானமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் பல வகையில் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு பல வகையில் இன்றைக்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பும் தொழில் மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு முயற்சியும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டு யோகங்கள் வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. அரசியல் இருப்பவர்களுக்கு சிறப்பான ஒரு வளர்ச்சிகளும் காத்து கொண்டு இருக்கின்றது. பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கும் பொது சேவையில் இருப்பவர்களும் சமூக சேவையில் இருப்பவர்களுக்கும் உங்களுடைய பேர் புகழ் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய சிறப்பான நாட்களாகவும் இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கிறது. பொருளாதாரத்துக்கான முயற்சியும் வெற்றி கொடுக்கும். வாகன சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்துக்கான முயற்சியை நாம் எதை செய்தால் வெற்றி பெற முடியும், வருமானத்தை எதை செய்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் இன்று மனதிற்குள்ளார ஒரு உத்வேகத்தோடு செயல்படுத்தி சிறப்பான ஒரு வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் காத்து கொண்டிருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களும் அதே நேரத்தில் அரசு துறையில் இருப்பவர்களும் தனியார் துறையில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கும் விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கும் எந்தெந்த விஷயத்தை எதற்கு எப்படி செய்தால் வெற்றியை கொடுக்கும், லாபத்தை கொடுக்கும், முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனைகள் எல்லாம் வெற்றி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்றைய நாட்கள் அமைய போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அதிர்ஷ்டமான தெய்வம் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்.
கடகராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொடர் முயற்சியின் மூலமாக வெற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை வைத்து கொண்டு வாழ்க்கையில் ஒரு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கண்டிப்பாக அடைய போகிறீர்கள். பெரிய மனிதருடைய ஆதரவும் பெரிய மனிதருடைய சப்போர்ட்டும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ பக்தியும் ஆன்மீக பக்தியும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. கடைக்கு செல்லும் பொழுது பணம் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொலைஞ்சு போகிறதுக்கோ அல்லது களவு போகிறதுக்கோ அல்லது ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் பண விஷயத்தில் இருக்கிறனால இந்த நாளை மட்டும் பெரிய தொகையை எடுத்துக்கிட்டு பயணத்தை தவிர்த்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், ஆண்கள் தொழிலில் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்ற நாட்களாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும், அதிர்ஷ்டமான எண் 2ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் புதிய நட்புகள் மூலமாக புதிய முயற்சிகள் உங்களுடைய பெயர் புகழ் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் அமைய இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் கலைத்துறையில் இருப்பவர்கள், ஐடி ஃபீல்டில் இருப்பவர்களும், கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கும் அமோகமான ஒரு வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை பலங்கள் பலப்படுத்தி கொடுக்கும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தொழிலில் பல போட்டிகளை தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போகிறது. புதுசாக கடன் வாங்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி அப்ளிகேஷன் போடணுன்னா இன்றைக்கி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செல்வாக்கும் மகிழ்ச்சியும் முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக அந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றியும் கொடுக்கும். 4 பேர்த்துக்கு முன்னாடி சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டாரே அப்படின்ற ஒரு எண்ணம் சிந்தனையும் மற்றவர்களும் பாராட்டுவார்கள். உங்களுக்கு அந்த பாராட்டலும் கிடைக்கக்கூடிய தகுதி பெற்ற நபர்களாக இந்த நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. குறிப்பாக சொல்லப்போனால் குடும்பத்தில் உங்களோட பேச்சில் நிதானமாகவும் கவனமாக இருக்க வேண்டும். நண்பர்களாலேயும் உறவினராலேயும் உங்களோட பேச்சினால தான் பல சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கறத கொஞ்சம் மனதில் ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்றது இன்றைய நாட்கள் இருக்கிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 6ஆம் நம்பர், அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பு தன்மைகளை கொடுக்கும். துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு ஆன்மீக பக்தி அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பயணத்தினால பல வகையில் ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய சிறப்பான நாளாக இன்றைய நாட்கள் இருக்கிறது. பொருளாதார உயர்வுக்கும் பொருளாதார முயற்சிக்கும் பல வகையில் உங்களுக்கு நன்மையும் முன்னேற்றத்தை மட்டுமே இன்றைக்கு கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. பயணத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கால்வலி பிரச்சனைகளும் வயிற்று வலி பிரச்சனைகளும் இந்தமாரி பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். திடீர் மருத்துவமனை செலவுகள் மனதிற்கு ஒரு பயத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் வராகியம்மனை வழிபாடு செய்து கொள்வது பல வகையில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கொடுக்கல் வாங்கல்ல மனதிற்கு ஒரு நிறைவான தன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவினர்கள் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பல வகையில் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. ஜவுளி வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள், வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமைய போக இருக்கின்றது. பொதுவாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ரகசியங்கள் யாரிடமும் இன்னைக்கு மட்டும் சொல்லாதீங்க. நான் அடுத்து இதை பண்ண போகிறேன், அடுத்து இதை செய்ய போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுவே உங்களுக்கு பல பின் விளைவுகளும் பல தோல்விகளும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக்கிவிடும். இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் சிவனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும்
சின்ன சின்ன பிரச்சனையும் கூட அது மீண்டு வெளிவந்து வெற்றி பெறுவதற்கான சிறப்பான ஒரு வளர்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். கடல் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபத்தை வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். மூளையை பயன்படுத்தி செய்யக்கூடிய கம்ப்யூட்டர் லைனில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய திறமையை பலரும் பாராட்டுற அளவுக்கு ஒரு சிறப்பான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கிறது. விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கும். அரசியல் இருப்பவர்கள் பேச்சில் நிதானமாக இருக்க வேண்டும். கூட்டு குடும்பத்தில் இருப்பவர்களும் பேச்சில் நிதானமும் கவனமாக இருந்து கொண்டீர்கள் என்றால் இன்றைய நாள் சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல வகையில் பல கோணத்தில் பல சிந்தனைகளில் நீங்கள் எல்லா வகையிலுமே முதன்மையாக இருந்து ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் சிந்தனையும் ஒரே கோணத்தில் இருக்கும். அதே போல் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பயணத்தினால மகிழ்ச்சி அடையக்கூடிய நாட்களாக இருக்குது. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டின் மூலமாக நல்ல செய்திகளும் நல்ல தகவல்களும் மனதிற்கு ஒரு உற்சாகத்தையும் ஒரு உத்வேகத்தையும் பொருளாதார உயர்வுக்கான ஒரு முன்னேற்றத்துக்கான தனித்துவம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இன்றைய நாட்கள் உங்களுக்கு அமையப்போக இருக்கின்றது. அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் காவல் தெய்வத்தை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எதையும் சிந்தித்து செயல்படுத்துவதன் மூலமாக மட்டுமே உங்களுக்கு வெற்றிகள் காத்து கொண்டிருக்கின்றது. பொருளாதார உயர்வுக்கான முயற்சிகள் இன்றைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இழப்புகள், தேவையில்லாத தொந்தரவுகள், தேவையில்லாத ஒரு மனக்கவல் வேதனைகள்லாம் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கனால கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் சிந்தித்து செயல்படுத்தும் போது பல வகையில் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதில் சின்ன கவலையும் வேதனையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து விடும். இன்றைய அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகரை வழிபாடு செய்து கொள்வது சிறப்புத்தன்மைகளை கொடுக்கும். மீனராசி நேயர்களே, இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பல திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக இருக்கிறது. சேமிப்பு எண்ணங்கள் அதிகரிக்கும். ஆடை ஆபரணம் சேர்க்கை மனதிற்கு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கலைத்துறையில் இருப்பவர்கள் சிறப்பான ஒரு வளர்ச்சிகளும் வெற்றியும் காத்து கொண்டிருக்கிறது. தனியார் துறையில் இருப்பவர்களும் அரசு துறையில் இருப்பவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பண சேமிப்பு அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் வண்டி, வாகனம், பூமி, மனை, இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது வாங்கணுன்ற ஒரு முயற்சிகளும் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது இன்றைய நாட்கள் சிறப்பாக அமைய போகிறது. இன்றைய அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம், அதிர்ஷ்டமான தெய்வம் முருகனை வழிபாடு செய்து கொள்வது சிறப்பான ஒரு வளர்ச்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். உங்களிடமிருந்து முகுந்தன் முரளி. வாழ்க வளமுடன்.